இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் ஆக்கிட்டு ஒரு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் மட்டும் ஆனால் போதும். அதோட வந்து ஒரு ட்ராப் வந்து ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலரும் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆகி வரட்டும். அதோட வந்து 2 ட்ராப் வந்து ஏலக்காய் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா பாயில் ஆகி வந்தால் மட்டும் போதும். அதோட வந்து ஜீக்கு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பன்னீர் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட 4 ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு பிஞ்ச் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் வந்து மில்க் அதோட ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகட்டும். அதோட வந்து 2 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் பைப்பிங் பேக்கில் உள்ள மாவு வந்து இப்போ நம்ம ஜிலேபி ஷேப் கொடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வெந்து வருது. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பன்னீர் ஆட் பண்ணதுனால. அதை வந்து இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் உடனே வந்து சுகர் சிரப்பில் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக போனால் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். அதனால் நான் இன்றைக்கி ஒன்று ஒன்றா போட்டிருக்கேன். சுகர் சிரப்பில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும். நல்லா வந்து அந்த சுகர் சிரப் வந்து அப்சர்வ் ஆகிரும். நீங்களும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.